பில்லியன்ஸ் அகாடமிக்கு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம சிறுபஞ்சமூலம் அப்படின்ற டாபிக் தான் பார்க்க போறோம். இந்த சிறுபஞ்சமூலம் அப்படின்றது ஒரு 5 வேர்கள் மனிதனோட நோயை குணப்படுத்தும். அதே மாதிரி இந்த சிறுபஞ்சமூலத்தில் இருக்க ஒரு கருத்துக்களுமே வந்துட்டு மனிதனோட உள்ள நோயை சரி பண்ணும். அதுக்கு தான் வந்துட்டு சிறுபஞ்சமூலம் அப்படின்ற பேரை வச்சிருக்காங்க. இதை யார் எழுதியிருப்பாங்க அப்படின்னா காரியாசான் அப்படின்றவர் எழுதியிருப்பாரு. சரியா, அதை பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சரி, சிறுபஞ்சமூலத்தோட ஆசிரியர் யாரு அப்படின்னா காரியாசான். ஓகேவா, இவரோட இயற்பெயர் வந்து காரி. ஆசான் அப்படின்றது வந்து அவர் பண்ண தொழில் பேரா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் எக்ஸாக்டா சொல்லல, தொழில் பேரா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ மா காரி ஆசான் என்று பாயிர செய்யுள் மா என்னும் அடைமொழி கொடுத்து சிறப்பிக்கின்றது. ஸோ மா காரி ஆசான், மா அப்படின்னா இப்போ நம்ம உரிச்சொல் தொடர்லாம் சொல்லுவோம்ல, நீண்டு ஒலிக்கிறது. ஸோ அது மாதிரி மா அப்படின்றது ஒரு சிறப்பான ஒரு இதுவா அடைமொழியா சேர்த்து என்ன சொல்றாங்க பாயிரவியல்ல மா காரியாசான் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, மா காரியாசான். ஓகே, அடுத்தது ஸோ மா காரியாசன் அப்படின்னு சொல்லிட்டு பாயிரவியல் சிறப்பிக்குது. அடுத்தது பாருங்க, இந்த பாடல்கள் கடவுள் வாழ்த்து பாடல் 1 இருக்கு, பாயிரங்கள் 2, செய்யுட்காலம் 102 பாடல்கள் இருக்கு. அதே மாதிரி இது பாவகை வந்து வெண்பா, மொத்தம் 97 வெண்பாக்கள் சேர்ந்து இந்த பாடலை வந்து பாடியிருப்பாங்க. சரி, ப்ரீவியஸ் இயர்ல அடிக்கடி கேட்டு இருந்த கொஸ்டின் எத்தனை பாவகைகள் இருக்குன்னு சொல்லி 97 பாவகைகள் சொல்லியிருப்பாங்க. இதுல காரியாசனும் கனி மேதாவியாரும் வந்துட்டு மதுரை தமிழ் ஆசிரியர் மாக்காயினர் ஒரு சாலை மாணவர்கள். சாலை அப்படின்னா பள்ளி, இந்த பள்ளி சாலைன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ ஒரு சாலை மாணவர்கள். ஓகேவா, யாரு அப்படின்னா ஏழாவது எழுதின கனி மேதாவியாரும் காரியாசானும் சிறுபஞ்சமூலம் எழுதிப்பார். ஸோ அவங்க 2 பேரும் ஒரே பள்ளி ஒரே சாலை சேர்ந்த மாணவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த 5 வேர்கள் என்ன அப்படின்னா கண்டங்கத்திரி, சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி. ஓகேவா, ஸோ இந்த சிறுபஞ்சமூலம் அப்படின்னாலே இந்த 5. ஸோ இது மாதிரி இந்த மனிதனோட நோயை குணப்படுத்துது. அதே மாதிரி இந்த நூல்ல இருக்க கருத்துக்கள் மனிதனோட உள்ள பிணியை நீக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரியா, சோ இந்த நூல்ல 5 பொருட்கள் மொத்தம் பாருங்க. இந்நூலில் 4 வரிகளில் 5 பொருட்களை அமைத்து பாடும் திறம் நோக்கத்தக்கது. சரியா, சோ 4 வரி இருக்கும், ஆனா அதுல 5 கருத்து இருக்கும். ஏன்னா 5 என்னது சிறுபஞ்சமூலம்னா 5 வேர்கள்னு சொன்னல. சோ 5 வேர்கள் மாதிரி 4 வரியில 5 கருத்துக்கள் வந்து இதுல சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, சோ மருந்தின் பெயரால் பெயர் பெற்ற நூல் எது? இந்த சிறுபஞ்சமூலம். பஞ்சம் அப்படின்னா 5, மூலம் அப்படின்னா வேர். ஓகேவா, சோ இதுவுமே ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन நமக்கு கேட்டிருக்காங்க. ஓகேவா, அதே மாதிரி சிறுபஞ்சமூலம் மாதிரியே பெருபஞ்சமூலம் அப்படின்ற ஒரு நூலும் இருக்கு. பாருங்க, அதுல என்னென்ன மருத்துவ குணம் வாய்ந்த வேர்கள் இருக்கு அப்படின்னா வில்வம், பெருங்குமிழ், பாதிரி, தழுத்தாழை, இன்னொன்னு வாகை. ஓகேவா, சோ இந்த 5மே வந்துட்டு பெருபஞ்சமூலம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இதுல இந்நூல் தொல்காப்பியர் குறிப்பிடும் அம்மை என்ற வனப்பிற்கு உரியது. சரியா, சோ சிறுபஞ்சமூலம் அப்படின்றது இந்த கொஸ்டினும் ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. ஓகேவா, தொல்காப்பியர் குறிப்பிடப்படும் அம்மை என்ற வனப்பிற்கு உரியது எந்த நூல்? அம்மை என்ற வனப்பிற்கு உரியது அப்படின்னாலே சிறுபஞ்சமூலம். ஓகேவா, ஓகே, அடுத்தது இது வந்து சிறுபஞ்சமூலத்தோட ஒரு ஓவர்வியூ. ஓகேவா, மொத்தமா சிறுபஞ்சமூலம்னா இதுதான். இப்போ நமக்கு ஸ்கூல் புக்ல நியூ புக்கு ஓல்டு புக்கு ரெண்டுத்தையுமே வந்துட்டு பார்க்கலாம். ஏன்னா ஸ்கூல் புக்கில் இப்போ உங்களுக்கு ஸ்கூல் புக்கு காமிச்சாதான் ஓகே வந்து ஒரு நம்பிக்கை ஒரு ஸ்கூல் புக்கில் இருக்குது இந்த டாபிக் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா, ஸோ ஃபர்ஸ்ட்லேருந்து நம்ம இது பண்ணிடலாம். ஸோ சிறுபஞ்சமூலம் யார் எழுதியிருக்காங்க அப்படின்னா காரியாசான் எழுதியிருக்காரு. சிறுபஞ்சமூலம் யார் எழுதியிருக்காங்க? காரியாசான் எழுதியிருப்பாரு. உங்களுக்கு தெரியும், மனித வாழ்வை செழுமையாக்குபவை அறப்பண்புகளே, காலந்தோறும் தமிழ் அறக்கருத்துக்களை கூறும் இலக்கியங்கள் தோன்றி வருகின்றன, அவற்றுள் ஒன்றுதான் சிறுபஞ்சமூலம். சரியா, அற இலக்கியங்கள் அப்படின்றது வெறும் அறநூல்கள் சார்ந்த நாலடியார் இதுல மட்டும் கிடையாது. எல்லா தமிழ் நூல்கள் எல்லாத்துலயுமே ஒரு நல்ல விஷயம் சொல்லியிருப்பாங்க இல்லையா. ஸோ ஆனா அதையும் தாண்டி இந்த அறநூல்கள் அப்படின்னாலே சிறுபஞ்சமூலத்திலையும் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. வயதுக்கும் அறிவுக்கும் சில நேரங்களில் தொடர்பு இருப்பதில்லை, சாதனைக்கு வயது ஒரு தடை இல்லை. சரியா, இது ஒரு ஜெனரலா நமக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்தது சிறுபஞ்சமூலம் பாடல். இந்த பாடல்லாம் நீங்க மனப்பாடமா தெரிஞ்சு வச்சுக்கணும்.
ஏன்னா ஒரு வரியை கொடுத்துட்டு என்ன பண்ணுவாங்க, இப்போ இந்த வரியை கொடுத்துட்டு எந்த நூல்ல இடம் பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுருவாங்க. சரியா? அறிவுடையார் தாமே உணர்வர் அப்படின்ற ஒரு தலைப்புல இருந்து பூவாது காய்க்கும் மர உல நன்று அறிவார் மூவாது மூத்தவர் நூல் வல்லார் தாவா விதையாமை நாறுவ வித்து உள்ள மேதைக்கு உரையாமை செல்லும் உணர்வு. சரியா? இந்த பாடலுக்கான பொருள் பாருங்க. பூக்காமலே சில மரங்கள் வந்து என்ன பண்ணும், காய்க்கும். பூவே வராது, ஆனா அது வந்து காய்க்கும் இல்லையா? அதே மாதிரி போலவே நன்மை தீமைகளை நன்கு உணர்ந்தவர் வயதில் இளையவராக இருந்தாலும், ஸோ பூக்காமையே சில மரங்கள் காய்க்கிறது உண்டு. அது மாதிரி நன்மை தீமையெல்லாம் தெரிஞ்சவங்க ரொம்ப அப்படி முதியவங்களாக தான் இருக்கணும்னு இல்லை, இளையவராக கூட இருக்கலாம். வைத்து எண்ணத்தக்கவரே ஆவர். சரியா? பாத்தி அமைத்து விதை விதைக்காமலே தானே முளைத்து வரும் விதைகளும் உள்ளன. அதை போலவே மேதையரும். ஸோ பாத்தி கட்டி தான் என்ன பண்ணுவாங்க, வயல்லலாம் பாத்தி கட்டி என்ன பண்ணுவாங்க, விதை போடுவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் தானாகவே அங்கங்கே இப்போ வயலில் பார்த்தீங்கன்னா விதை போட்டது ஒரு இடமா இருக்கும், ஆனா ஒரு சில இடத்துல இன்னொரு செடியெல்லாம் முளைச்சிருக்கும் இல்லையா? ஸோ அது மாதிரி தானே முளைத்து வரும் விதைகளும் இருக்கு. ஓகேவா? அது மாதிரி மேதையரும் பிறர் உணர்த்தாமல் எதையும் தாமே உணர்ந்து கொள்வர். ஸோ மற்றவங்க நல்லா படிச்சவங்க அப்படின்னா மற்றவங்க சொல்லி தராம என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுதான் இந்த பாடலுக்கான பொருள். மொத்தம் 2. ஒன்று வந்துட்டு மரத்தை வச்சு சொல்றாங்க, இன்னொன்று வயல் விதையை வச்சு சொல்றாங்க. ஒன்று மரத்தை வச்சு என்ன சொல்றாங்க அப்படின்னா பூக்காமலே காய்க்கிற மரம் இருக்கு. அதே மாதிரி என்ன சொல்றாங்க, முதியவர்களுக்கு தான் எல்லாம் தெரியணும்னு இல்லை, இளையவங்களுக்கே நன்மை தீமைகள் கற்று அவங்க நடந்துப்பாங்க அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றாங்க. 2வது விஷயம், பாத்தி அமைத்து தான் வந்துட்டு விதை போடணும் இல்லை, விதைக்காமலே வந்துட்டு ஒரு சில இடத்துல நல்ல செடிகள்லாம் முளைக்குது. அதே மாதிரி என்ன சொல்றாங்க, மேதையர் அப்படின்னா அவங்களுக்கு பிறர் உணர்த்துவது, மற்றவங்க சொல்லி தந்துதான் அவங்க தெரிஞ்சுக்கணும் இல்லை, அவங்களுக்கு முன்னாடி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரியா? ஓகே, த சிறுபஞ்ச மூலம். ஸோ சிறுபஞ்ச மூலத்தில் நமக்கு நியூ புக்கில் இருக்க ஒரு பாட்டு, பூவாது காய்க்கும் மர உள்ள நன்று அறிவார் மூவாது மூத்தவர் நூல் வல்லார் தாவா விதையாமை நாறுவ வித்துள்ள மேதைக்கு உரையாமை செல்லும் உணர்வு. சரியா? இது ஒரு பாடல். இதோட நூல்வெளி பாருங்க. தமிழில் சங்க இலக்கியங்களை தொடர்ந்து நீதி நூல்கள் தோன்றின. ஓகேவா? சங்க இலக்கியங்களுக்கு அடுத்துதான் நீதி நூல்கள் வந்திருக்கு. அவை 14 கீழ்கணக்கு என தொகுப்படல. ஸோ இந்த அறநூல்களை பத்தி ஒரு வீடியோ முன்னாடி நம்ம போட்டிருக்கோம், அதை பார்க்கலன்னா அதையும் பார்த்துருங்க. ஓகேவா? அவற்றுள் ஒன்று சிறுபஞ்ச மூலம். 5 சிறிய வேர்கள். சொன்னா 5 சிறிய வேர்கள் என்பது இதன் பொருள். அது கண்டங்கத்திரி, சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி. ஓகேவா? ஸோ அதே தான் சொல்லியிருப்பாங்க. மொத்தம் 5 கருத்துக்கள், 4 வரி பாடல்கள்ல 5 கருத்துக்கள் இருக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க. அந்த 5 கருத்துக்களுமே மனிதனோட உள்ள பிணிய போக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேவா? சோ இப்பாடல்கள் நன்மை தருவன தீமை தருவன நகைப்புக்கு உரியன என்னும் வகையில் வாழ்வியல் உண்மைகளை எடுத்து காட்டுகின்றன. ஓகேவா? சிறுபஞ்சமூலத்தின் ஆசிரியர் காரியாசான். ஸோ இவர் வந்து மதுரை தமிழாசிரியர் மாக்காயனாரின் மாணாக்கர். ஓகேவா? ஸோ தமிழாசிரியரோட மாக்காயனோட பள்ளி மாணவர். ஓகேவா? காரி என்பது இவரோட இயற்பெயர், ஆசான் அப்படின்றது அவர் பண்ண தொழிலா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ பாயிர செயல் என்ன சொல்லுது அப்படின்னா மாக்காரி ஆசான் அப்படின்ட்டு சொல்லுது. முன்னாடி நம்ம பார்த்தது, அதனால ஸ்பீடா. ஓகேவா? அடுத்தது நம்மளோட ஓல்டு புக்ல சிறுபஞ்ச மூலம் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா கண்வனப்பு கண்ணோட்டம், கால்வனப்பு செல்லாமை, எண்வனப்பு இத்துணையாம் என்றுரைத்தல், பண்வனப்பு கேட்டார் நன்றென்றல், கிளர்வேந்தன் தன்னாடு வாட்டான் நன்றென்றல் வனப்பு. ஓகேவா? ஸோ கண் வனப்பு, ஒரு அழகிய கண் இருக்கு அப்படின்னா அந்த கண்ணில் கொஞ்சமாச்சு இரக்கம் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? பாருங்க, கண்ணுக்கு அழகு இரக்கம் கொள்ளல். ஒரு கண் இருக்கு அப்படின்னா அதுக்கு எது அழகு? கண்ணு வந்து அழகா இருக்கிறது அழகு கிடையாது. அந்த கண்ணில் அடுத்தவங்களை பார்த்து கொஞ்சம் இரக்கம் படுற அந்த குணம் இருக்கணும். ஓகேவா? காலுக்கு அழகு பிறரிடம் இறந்து செல்லாமை. காலுக்கு அழகு அப்படின்னா மற்றவங்க கிட்ட பொருள் வாங்கறதுக்கு போகாம இருக்கணும். ஆராய்ச்சிக்கு அழகு தமது முடிவை துணிந்துரைத்தல். ஒரு ஆராய்ச்சி நீங்க பண்றீங்க, ஏதோ ஒரு கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து அது வந்து ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கணும், ஒரு நம்பிக்கை இருக்கணும், ஒரு இது இருக்கணும். அப்பதான் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், மற்றவங்க கிட்ட போய் அதை சொல்லுவோம். ஸோ
அழகு அதாவது ஆராய்ச்சிக்கு அழகு தமது முடிவை துணிந்துரைத்தல். ஓகேவா? இசைக்கு அழகு அதனை கேட்போர் நன்றென புகழ்தல். அரசனுக்கு அழகு குடிமக்களை வருத்தாமல் காப்பவன். ஓகேவா? பிறர் அவனை புகழ்ந்து உரைத்தல் தான் வந்துட்டு அரசனுக்கு அழகு. ஸோ மொத்தம் 4 கருத்து சொல்லியாச்சு. சரியா? ஸோ இப்போ இதுக்கான இதுலயும் ஆசிரியர் குறிப்பு நூல் குறிப்பு மட்டும் பார்ப்போம். பாருங்க, அதே தான் கொடுத்துருப்பாங்க. காரியாசர் மதுரை தமிழாசிரியரோட மாநாயக்கர். ஓகேவா? இவர் சமண சமயத்தை சார்ந்தவர். இது நியூ புக்ல கிடையாது, ஓல்டு புக்ல இருக்கு. சமண சமயத்தை சார்ந்தவர். ஏன்னா இந்த கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் நம்ம இந்த வீடியோலயே பார்க்க போறோம். சரியா? இவரும் கனி மேதாவியரும். ஸோ 7வது எழுதின கனி மேதாவியரும் என்னது? ஒரே சாலை மாணவர்கள். ஓகேவா? ஓகே. அடுத்து நூற்குறிப்பு சிறுபஞ்சம் மூலம் 14 கீழ்கணக்கு நூல்கள்ல ஒன்று. ஓகே, இதன் ஆசிரியர் காரியாசன். கடவுள் வாழ்த்துடன் 97 வெண்பாக்கள். அதே மாதிரி இந்த ஒரு இதுவுமே வந்துட்டு நியூ புக்ல கிடையாது. கடவுள் வாழ்த்து 97 வெண்பாக்கள் உள்ளன. ஓகேவா? கடவுள் வாழ்த்துடன் சேர்த்து 97 வெண்பாக்கள் இருக்கேன்னா இது அடிக்கடி கேட்டிருக்காங்க. 97. ஓகேவா? கண்டங்கத்திரி, சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி ஆகிய 5 மூலிகையின் வேர்களும் உடல் நோயை தீர்ப்பன. அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதே மாதிரி மனிதனோட உள்ள கருத்துக்களை தீக்கிறது தான் வந்துட்டு இந்த சிறு பஞ்ச மூலம். ஓகே, இது வந்து நமக்கு 12th ஸ்டாண்டர்ட் புக்ல கொடுத்திருப்பாங்க. திரிகடுகம் அப்படின்னா சுக்கு, மிளகு, திப்பிலி. அதே மாதிரி மருந்து பொருட்களை வச்சு என்னென்ன நூல்கள்? திரிகடுகத்துல சுக்கு, மிளகு, திப்பிலி. அதே மாதிரி நெருஞ்சி, கண்டங்கத்திரி, சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி வந்துச்சு அப்படின்னா அது என்னது? சிறு பஞ்சமூலம். ஓகேவா? அதே மாதிரி ஏலம், லவங்கம், நாககேசுரம், திப்பிலி, சுக்கு, மிளகுன்னு வந்தா ஏலாதி. ஓகேவா? ஸோ அடுத்தது சிறு பஞ்சமூலத்தை பத்தி இங்கே நமக்கு 12th புக்ல என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. சுக்கு ஆகிய 6ம் கலந்த மருந்து உடலுக்கு உறுதி சேர்ப்பது போல செயல்தோறும் உள்ளத்திற்கு உறுதி சேர்க்கும் 6 கருத்துக்களை கொண்டதால் இந்நூல் ஏலாதி என பெயர் பெற்றது. ஸோ இது ஏலாதியை பத்தி சொல்லியிருக்காங்க. ஏலாதி வேணாம், ஏலாதி வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கும்போது நம்ம பார்க்கலாம். ஓகேவா? அடுத்ததா மக்களை காப்பது அரசனின் கடமை, மன்னன் எவ்வழியோ மக்கள் அவ்வழி என்பது ஆன்றோர் வாக்கு. ஸோ மன்னனை பத்தி ஒரு சிறு பஞ்சமூலம் பாடல் கொடுத்திருக்காங்க. பொருள் போக மஞ்சாமை பொன்றும் கார் போர்த்த அருள் போகா வாரமென்றுரைந்தும் இருள் தீர கூறப்படும் குணத்தான் கூர்வேல்வல் வேந்தனால் தேரப்படும் குணத்தினான். ஓகேவா? ஸோ இது சிறு பஞ்சமூலத்தோட பாட்டு. இந்த பாடெல்லாம் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஏதாவது ஒரு லைன் கொடுத்துட்டு கேட்பாங்க, அதனால பாடெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது இதுல என்ன சொல்லியிருக்காங்க? பொருள் இன்பம் இடுக்கண் வந்த காலத்து அஞ்சாமை. ஓகேவா? ஸோ பிரிதோர் உயிரின் துன்பம் கண்டு இறங்குதல், நிலையான அறம் ஆகிய 5ம் உடையவன் நல்ல அரசனாக செயலாற்றுவதற்குரிய தகுதி உடையவன். ஸோ ஒரு அரசன் அப்படின்னா பொருள், இன்பம், பொருள் இதெல்லாம் வந்தாலும் என்ன பண்ணணும்? அதுக்கு பயப்படாம இருக்கணும். பிளஸ் அது என்னது? பிரிதோர் உயிருடன் துன்பம், மற்றவங்களோட உயிர்கள் துன்பத்தில் இருக்கும்போது அதை கண்டு என்ன பண்ணணும்? இரங்கல் குணம் இருக்கணும். நிலையான அறம் ஆகிய 5ம் உடையவன் நல்ல அரசன் அப்படின்னு சொல்லி ஒரு அரசனை பத்தி ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஓகே, இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்ப்போம். பாருங்க, 5 சிறிய வேர்கள் என்ற பொருள் கொண்ட நூல் எது அப்படின்னு கேட்டா சிறு பஞ்ச மூலம். ஓகேவா? 5 சிறிய வேர்கள். ஓகேயா? அடுத்ததா சிறு பஞ்சமூலம் என்பதில் பஞ்சமூலம் என்பது எதை குறிக்கிறது கேட்கிறாங்க. பஞ்சமூலம் அப்படின்னா என்னது? 5 வேர்கள். ஓகேவா? 5 வேர்கள் தான் பஞ்சமூலம். ஏன்னா பஞ்சம்னா 5, மூலம்னா வேர்கள். ஓகேவா? அடுத்ததா சிறு பஞ்சமூலம் என்ற நூலை இயற்றிய ஆசிரியரின் சமயம். சரியா? ஆசிரியரோட சமயம் என்னது? சமண சமயம். ஓகேவா? இப்பதான் பார்த்தோம் நம்ம. அடுத்தது 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றாகிய சிறு பஞ்சமூலத்தில் கூறப்படாத மூலிகை தாவர வேர் எதுன்னு கேட்கிறாங்க. ஸோ மூலிகை தாவர வேர் எது? தூதுவளை பத்தி சொல்லி இருக்க மாட்டாங்க. மற்றபடி கண்டங்கத்திரி, சிறுவழுதுணை, நெருஞ்சி இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? அடுத்ததா பாருங்க, பொருத்தமான விடை தேர்ந்தது. ஓகேவா? சிறு பஞ்சமூலம் அப்படின்றது என்ன இலக்கியம் அப்படின்னா அற இலக்கியம். ஓகேவா? குடும்ப விளக்கு அப்படின்றது தற்கால இலக்கியம். இப்போது எழுதினது தற்கால இலக்கியம். சீவக சிந்தாமணி அப்படின்றது காப்பி இலக்கியம். குறுந்தொகை அப்படின்றது சங்க இலக்கியம். ஓகேவா? இதுதான். அடுத்தது ஆசிரியர் அதோட புக், அதாவது நூல் கொடுத்துட்டு உங்க ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. திரிகடுகம் யார் எழுதினாங்க அப்படின்னா நல்லாதனார் எழுதியிருப்பாரு. ஆசாரக்கோவை பெருவாயின் மொழியார் எழுதியிருப்பாங்க. பழமொழி 400 முன்றுரை அறையினார். சிறு பஞ்சமூலம் காரியாசன் வந்து எழுதியிருப்பாரு. ஓகே, அதே மாதிரி இங்க ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க பாருங்களேன்.
கீழ்காணும் கூற்றுகளில் பொருத்தம் இல்லாததை தேர்ந்தெடு சொல்லியிருக்காங்க. பெருமுத்திரையர் பற்றிய குறிப்பு நாலடியாரில் உள்ளது. ஆக்சுவலி இதுல நாலடியாரில் மட்டும்தான் இருக்கும், பழமொழியில இருக்காது. ஓகேவா? அப்போ இதுதான் இது மட்டும்தான் தப்பு, இது மட்டும் தான் ஆன்சரா வரும். ஆனா நம்ம பார்க்க வேண்டியது இந்த ஒரு இது அம்மை என்னும் வனப்பின் பார்ப்படும் காரியாசன இயற்றிய நூல் சிறுபஞ்சமூலம் என்பதாகும். இது கரெக்ட். ஓகேவா? கபிலர் பாடிய அறநூல் இன்னா 40, இதுவும் கரெக்ட். நேற்று கிளாஸ்ல போட்டிருக்கோம் பாருங்க. ஓகேவா? நான்மணிக்கடிகையில் உள்ள 100 பாடல்களும் 4 கருத்துக்கள். ஸோ அதுவுமே கரெக்ட் தான். ஸோ இது மட்டும் தான் தவறான விடை. ஓகே. சிறுபஞ்சமூலம் என்ற நூலில் கடவுள் வாழ்த்துடன் டேஷ் வெண்பாக்கள் உள்ள சொன்னா 97 வெண்பா. ஓகேவா? 97 வெண்பா. ஸோ அதே மாதிரி கண்வனப்பு கண்ணோட்டம் கால்வனப்பு செல்லாம என உருப்பழகு பாடியவர் யார் அப்படின்னா காரியாசான் பாடியிருப்பார். ஓகேவா? ஏன்னா இப்பதான் அந்த பாடல் பார்த்தோம். அதே மாதிரி நூலின் 97 வெண்பாவிலும் மனநோய் போக்கும் 5 கருத்துக்கள் கொண்டது. ஸோ எது அப்படின்னு கேட்டா சிறுபஞ்சமூலம். ஓகேயா? சிறுபஞ்சமூலம். அடுத்ததா கண்டங்கத்திரி, சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, இது எல்லாமே என்னன்னு கேட்டிருப்பாங்க. அது வந்து வேர். ஓகேவா? இலை கிடையாது, பட்டை கிடையாது, காய் கிடையாது, வேர். ஓகேவா? ஏன்னா பஞ்சமூலம் அதுலயே அந்த ஆன்சர் இருக்கு. அடுத்தது அதே மாதிரி ஆசிரியரும் அதோட நூலும் கேட்டிருக்காங்க. திரிகடுகம் நல்லாவே தெரியும். திரிகடுகம் வந்துட்டு நல்லாதனார். ஏலாதி வந்து கனி மேதாவியார். ஓகேவா? நான்மணிக்கடிகை விளம்பி நாகனார், சிறுபஞ்சமூலம் காரியாசன் எழுதியிருப்பார். மறுபடியும் அதே பாட்டு கண்வனப்பு கண்ணோட்டம் கால்வனப்பு செல்லாம இடம்பெற்ற நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. சிறுபஞ்சமூலம். ஓகேவா? பாருங்க, மறுபடியும் அந்த வெண்பாவை பத்தி கேட்டிருக்காங்க. 97 வெண்பா. அதேதான், மறுபடியும் நூல் கேட்டிருக்காங்க. திரிகடுகம்னா யாரு? நல்லாதனார். சிறுபஞ்சமூலம்னா காரியாசன். ஏலாதி கனி மேதாவியார். நான்மணிக்கடிகை விளம்பி நாகனார். ஓகேவா? இங்கே பொருந்தாத இணை கேட்டிருக்காங்க. சிறுபஞ்சமூலம் காரியாசன் எழுதியிருக்காரு. ஓகே. அடுத்தது ஞானரதம் கல்கி அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ ஞானரதம் யார் எழுதியிருப்பாங்கன்னா பாரதியார் எழுதியிருப்பாரு. ஓகேவா? காரியாசான் அவங்க கூட இன்னொரு சாலை மாணவர் யாருன்னு நம்ம படிச்சோம், கனி மேதாவியார். ஓகேவா? காரியாசான் கூட இன்னொரு சாலை மாணாக்கர் யார் அப்படின்னா கனி மேதாவியார். ஓகேவா? ஸோ சிறுபஞ்சமூலத்தை பற்றி நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நம்ம பார்த்தாச்சு. இவ்வளோ கொஸ்டின் தான் நமக்கு இவ்வளோ வருஷம் கேட்டிருக்காங்க. அதனால இப்போ ஒரு டாபிக்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா ஓல்டு புக்கு நியூ புக்கு எங்கே இருக்குது எல்லாத்தையுமே பார்த்துட்டு ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நீங்கள் ரெஃபர் பண்ணிங்க அப்படின்னா அதுலேருந்து ஈஸியாக உங்களால் எக்ஸாமுக்கு கேட்கும்போது ஈஸியாக உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். சரியா? நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். நன்றி.